எவ்ரி நியூ டே பிகின்ஸ் வித் பாசிபிலிட்டிஸ். ஒரு நியூ டே, ஒரு ஃப்ரெஷ், ஒரு நியூ பிகினிங், இதெல்லாம் கேட்கும் பொழுது எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும். எப்போவுமே ஒரு புதிய நாள் ஆரம்பிக்குதுனாவே ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே வரும். அந்த புத்துணர்ச்சியோட சேர்த்து நிறைய பாசிட்டிவ் எண்ணங்கள், அந்த நாளை எப்படி கையாளுறது, அந்த நாளை எப்படி சிறப்பாக நம்ம நினச்சபடி மாற்றிக்கிறது, நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் அடைவதற்கு அந்த நாள் உதவணும். அந்த நாளை நம்ம சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் நம்ம மனதுக்குள்ளே இருக்கும். அந்த நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே சாத்தியமாகணும். நான் நினச்சபடியே அந்த நாள் அமையணும், நான் நினச்சபடியே எல்லாம் நடக்கணும், நான் நினச்சது எல்லாத்தையும் சாதிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக அந்த நாளை கடக்கணும். இத்தனை எண்ணங்களுக்கு பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்கு இருக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட ஆல்மோஸ்ட் மிட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளை நம்ம கடக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வயசாகிறோமோ இல்லையோ, இருந்தாலும் நம்ம ஒரு புது புது உணர்வுகளோட, புது புது புத்துணர்ச்சியோட ஒரு நாட்களை கடக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய கனவுகளை நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளை நம்ம கடக்கும் பொழுதும். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் சப்போர்ட் இருக்கிறனால தான் என்னால் இவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியுது. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்னுடைய இந்த ஒரு ரிசர்ச்சாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கலாம், எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களை மாதிரி நிறைய நண்பர்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இந்த கனவு நிறைவேறதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபை, கானா இல்லை கூகுள் பாட்காஸ்ட், எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள்கிட்ட, அது நிறைய பேர்கிட்ட சென்றடைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். ஓகே, நம்ம எபிசோட்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட ஃபீட்பேக், இல்லை இந்த உங்களுக்கு அடுத்த ஒரு எபிசோடில் எனக்கு இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், இல்லை இந்த கொஷின்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட கான்டாக்ட் பண்ணுவேன். உங்கள் கூடலும் இந்த எபிசோடில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் நண்பி. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் காலையில் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த மார்னிங்கில் எந்திரிச்சவொடனே உங்கள் மைண்டில் வரக்கூடிய தாட், நீங்கள் என்ன ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் கமெண்ட்டாக பண்ணலாம், இல்லை நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் கேட்க ஆர்வமாக இருக்கேன். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஒரு டே, நியூ டேன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமாங்க? ஸோ ஒவ்வொரு என்ன சொல்கிறது, காலைல எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி நாள் நல்லாகாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப சோகமாக இருக்கலாம், ரொம்ப கடினமாக இருக்கலாம், நிறைய கவலைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தடங்கல்கள், நிறைய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் கடந்து அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கும் போது ஒரு பெரிய கவலை எல்லாமே மனசில் இருக்கும். ஆனால் எந்திரிக்கும் போது நம்ம மைண்ட் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி, வாவ், திஸ் டே இஸ் பியூட்டிஃபுல் டே ஃபார் மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த புது நாள்ன்றது எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு சிறந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளுங்க. காலங்காத்தால எந்திரிச்சு நம்ம அந்த சூரிய வெளிச்சத்தையும், ஒரு சூரிய என்ன சொல்கிறது, சன்ரைஸ்லாம் பார்க்குற போது எவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே. அதற்கான ஒரு ஃபீலிங்ஸை நம்ம ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ எல்லா நாளும் இந்த நாள் மாதிரி தான் அமைய போகுது, என்னத்தை நம்ம ஒன்று பெருசாக புது நாளை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் மட்டும் வரவே கூடாது. அது வராமல் நம்ம இந்த நாள் எனக்கு சிறப்பாக அமையணும், அடா போங்குங்க, நான் எவ்வளோ தான் இந்த நாளை சிறப்பாக ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் நான் நினச்சபடி எதுவுமே நடக்க மாட்டுது, என்னை நிறைய பேர் திட்டுறாங்க, இல்லை என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஒர்க்கில், என்னால் படிக்க முடியாது சொல்லிட்டு என்னோடய வாத்தியார் சொல்கிறாரு, இல்லை என்னால் கரெக்டாக எதையுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு கூட என்னை சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. இந்த மாதிரி பல வேறு கவலைகள், கோவங்கள், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கான பதிலாக தான், அது வரக்கூடாதுன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நாள் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படின்றதுக்கான இந்த டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே
உங்களோட அந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே கிவ் யுவர் செல்ஃப் டைம் டு ஸ்டார்ட் ஆஃப் த டே. ஸோ உடனே காலைல எழுந்திரிச்சோன்னே அவன் மாதிரிக்கணும் ஓடணும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்சோடனே ஆஃபீஸுக்கு நம்ம ஊர்லாம் கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ சான்ஸே கிடையாது. 15 மினிட்ஸ் ஒரு 8:45 எந்திரிச்சு 9 o'clock ஆஃபீஸ் போனால் 8:45 இன்ச்சு கிளம்புற ஒன்று கிளம்பி சாப்பிடாமலும் கவனிக்காமலும் நம்ம இஷ்டத்துக்கு வேகமாக ஓடுவாங்க. அது வந்து கரெக்டான ஒரு மனநிலை நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. என்ன, ஸோ நம்ம எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஒரு டேவை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா மெதுவாக மைண்டை ரிலாக்ஸ்டாக, ஸோ அந்த எழும்பொழுதே ஒரு டைம் கொடுத்து எந்திரிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் எனஃப் டைம் முன்னாடியே கொடுத்து எந்திரிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் பார்க்க போகிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த எனஃப் டைம் கொடுங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 8 o'clock அதுக்கு ரெடி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 6:30 இல்லை 6 o'clock எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு எனஃப் டைம் கிடைக்கும். எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நீங்கள் மெதுவாக கிளம்பலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேக்கப் ஸ்லோலி வித் ஏ ஜென்டில் அலாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்டில் அலாரம் ரொம்ப லவுட்டாக ரொம்ப பயங்கரமாக எனக்கு கத்துற மாதிரி நம்ம இழுப்பாமல் ரொம்ப ஜென்டிலாக பெட்லேருந்து அப்படி எந்திரிக்கணுங்க. ஸோ அப்படியே 10 to 15 மினிட்ஸ் ஆகணும். மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்ம அப்படியே பக்காவாக போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எந்த ஒரு ப்ரெஷருமா எதுவுமே நம்ம ஐயோ கிளம்புனா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிப்போம் அப்படிலாம் யோசிக்காமல் அப்படியே ஜென்டிலாக கிளம்பி அந்த யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ ஸ்டார்ட் த டே பை கிவிங் யுவர் செல்ஃப் எ மொமெண்ட் டு ப்ரீத் அண்ட் கலெக்ட் யுவர் செல்ஃப் ஃபார் வாட் டே வில் ஹோல்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணணும்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா சீக்கிரம் எந்திரிக்கணும். ஸோ அதற்கான டைம் கொடுக்கணும்னா நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் அ பாசிட்டிவ் டே. எந்திரிச்ச பின்னாடி நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஓகேப்பா இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் போனோடனே என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நான் பண்ணக்கூடிய ஒர்க்கு எல்லாத்துக்குமே அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஓகே இன்றைக்கி நான் போய் எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிடுவேன், இன்றைக்கி நான் டீச்சர்ஸ்கிட்ட நல்ல அப்ரிஷியேஷன் வாங்குவேன், நான் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், டீச்சர் கேட்பாங்க, நான் உட்காந்துருப்பேன், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை எந்தெந்த கேள்விகள் கேட்க சொல்கிறாங்களோ அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்கிறத எனக்கு யோசிச்சு எனக்கு சொல்ல தெரியும். என்னோடய ஒர்க் என்வாமெண்ட்டில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ என்னை பார்த்து நிறைய பேர் வந்து நல்லா ஒரு ஜென்ரல் ஸ்மைல் கொடுப்பாங்க. ஸோ இப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விசுவலைஸ் பண்ணிக்கணும் மைண்டில். ஸோ இந்த மார்னிங் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ உண்மையிலேங்க இது ரியலாகவே ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ காலைல எழுந்திரிச்சோன்னே ஐயோ என்னடா இது வழக்கம் போல தானே இதே ஒர்க்கு தானே பார்க்க போகிறோம், அதே மேனேஜர் தானே வந்து கற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்காம, அதே டீச்சர் தானே வந்து நம்ம அறுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காம, ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம நல்லா வேலை வாங்குவோம், அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்மளுக்கு புரியும். இல்லை நமக்கு இன்றைக்கி இந்த நாள் வந்து சிறந்த நாளாக இருக்கும் நம்ம சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அந்த இந்த நாள் வந்து இனிய நாளாகவே அமையும் அப்படின்றத உங்கள் மைண்டில் கொண்டு வரணும். இந்த ஆப்டிமிசம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இன்றைக்கி இந்த நாளை வந்து என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஐ கேன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ நிறையா விஷயங்களை உங்களால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சம் பேட் திங்ஸ் ஹேப்பன் ஆகலாம். பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேவை பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் கூட அதை நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணி ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா காலேஜ் மெடிடேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது அந்த டேவே உங்களுக்கு சூப்பராக அந்த ஃபோக்கஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட மைண்டை வந்து வெளியிலேருந்து எடுத்து கொண்டு போய் கரெக்டாக ஃபோக்கஸிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பவர் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பி தேங்க்ஃபுல். ஸோ எந்திரிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நமக்குள்ளே இருக்க மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா ஃபோன் எடுத்துணுன்றது. இன்றைக்கி எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, எத்தனை பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லைக் பண்ணியிருக்காங்க, ஐயோ இவன் என்னடா அப்போ வெளிநாட்டு போயிட்டானா, ஐயோ இவன் என்னடா அது இந்த ட்ரெஸ்லாம் அவன் போட்டிருக்கான், இந்த பைக் வாங்கியிருக்கான், இவன் இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கான், இவரோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவிட்டி உங்கள் மைண்டில் புகுத்தவே கூடாதுங்க. காலைல எந்திரிச்ச பின்னாடி இந்த சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது எல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். அதை நீங்கள் பண்ணி கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் அதை வந்து ஈஸியாக வெளியே வரலாம். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களை அறியாமல் அந்த டே வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் எவர் யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு அனுபவம் எல்லாத்தையுமே நீங்கள் தேங்க் பண்ணணும். ஓகே எனக்கு நல்லா வந்திருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் 5 ரீட் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவான பாட்காஸ்ட்டை கேட்கலாம். நம்ம பாட்காஸ்ட் கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த பாட்காஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆன்டிசிபேட் த டே சொல்லுவாங்க. ஸோ ஓகே இன்றைக்கி என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன, அதாவது ரொம்ப ஃபுல் டீட்டெயிலாக பிளான் போடும்போது நம்மளுக்கே வந்து அதுவே ப்ரெஷராக மாறும். ஐயோ இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்றைக்கி வந்து இதெல்லாம் இருக்குது, ஓகே ஃபைன், இதுதான் இருக்குது, இது நம்மளாம் மேனேஜ் பண்ண முடியும், ஓகே பெரிய ப்ராஜெக்ட் டெலிவரபிள் இருக்குது, பட் ஸ்டில் ஐ கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு சின்ன ஒரு இது பண்ணலாம். ஸோ அது மாதிரி இக்னோர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி இமெயில் செக் பண்ணுறது எல்லாத்தையும் காலைல எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் பெட்லேருந்து சில பேர் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போதே பல்வேறு அப்படியே பிரச்சனைகளோட மைண்டில் அப்படியே, அப்போ தான் அந்த தூங்கி எந்திரிக்கும் போது அந்த குப்பை தொட்டியில் உள்ள எல்லா குப்பைகளையும் தூக்கி போட்டுவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் மைண்டு. பட் ஆனால் சடனாக எந்திரிச்சோன்னே இந்த இமெயில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஈவினிங் வரைக்கும் நிறைய குப்பை தொட்டி காலையில் நிறைஞ்சிரும். அப்போ வந்து நம்மளால் அந்த ஃபுல் டேவை வந்து உங்களால் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. காலைல எந்திரிச்சோடனே ஃபோனை நோண்டுறது, ஃபோனை பார்க்குறது, அதை நீங்கள் தூக்கி போடுறதா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ எப்பயுமே நீங்கள் உங்கள் டேவை வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ நேற்று இருக்க பிரச்சனைகளை கைவிட்டுருங்க. நேற்றைய பிரச்சனை நேற்றையாகவே இருக்கட்டும், அதை மறந்துடலாம். ஸோ நாளைக்கு வரப்போகிறத ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி நாளை நான் சிறப்பாக நான் வந்து கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி மனசார நீங்கள் நினச்சி அந்த நாளை எடுத்து கொண்டு போங்க. ஸோ ஃபைனலாக இன்னொரு பாயிண்ட் எகெயின் அதே நான் சொல்ல வரேன், வேக்கப் ஏர்லி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும். இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் காலைல பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேக்கப் இயர்லி பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைச்சாதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த டேவை சிறப்பாக அமைக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களோட டே ரொம்ப சூப்பராக சிறப்பாக பக்காவாக இருக்குங்க. இந்த டே ரொம்ப அருமையாக எனக்கு இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது. என்னால் இன்றைக்கி டே எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம எந்திரிப்போம். ஸோ இந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக சிறப்பாக ஒவ்வொரு டேவை மட்டும் டேவை பார்க்காதீங்க, அந்த டே தான் உங்கள் வாழ்க்கையும் கூட. ஸோ ஒவ்வொரு டேவை நீங்கள் கிடக்கும்போது அந்த டேயில் இருக்கிற சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்தது, ஸோ உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாத்தையும் RG_Manoj இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் அதை மறக்காமல் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள், ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துட்டு இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய மக்கள்கிட்ட சென்றடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் எனக்கு தேடி கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஒரு முயற்சியில் முழுக்க என்னோடய ஃப்ரீ டைமில் கம்ப்ளீட்டாக அதை ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முயற்சியில் நீங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறீங்கிறதுல எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நீங்கள் லிசன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்த வீக்கில் ஒரு சூப்பரான எபிசோட, சூப்பரான டாப்பிக்கோட, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விரைவுவது மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RG Manoj, உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் RG Manoj. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, செழிப்பாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நண்பா, நண்பி. டேக் கேர் நண்பா, நண்பி.